எல்லோருக்கும் வணக்கம். காதல் அப்படிங்கிற டைட்டில் நம்ம லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோர் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சக்தி ஆஸ் வீக்லி பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் போயிட்டுருப்பாங்க. அந்த வீக் ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸா பார்த்தீங்க அப்படின்னா, கிருத்திகாவ அவங்க பார்க்க முடியாம இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க அகைன் அண்ட் அகைன் எவ்ரி சண்டே போய்க்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி சமயத்தில தான் அவங்கள மீட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும். அதில ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் போகும். அதுக்கப்புறம் அவங்களே இவங்கள எடுத்து வந்து அவங்க ரூம்ல ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹர்ஷா கூட வந்துருவாங்க. 3 பேர் சேர்ந்து காஃபி சாப்பிடுவாங்க, கிளம்பிடுவாங்க இல்லையா? ஸோ கிளம்பி இவங்க கிருத்திகா அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. அவங்க ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு நார்மலா அவங்களோட ஒர்க்க பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க என்ன நடக்கும்? ஹர்ஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சக்திய கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. "ஏய் சக்தி என்ன வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்ட? என்ன உன் ஆள கரெக்ட் பண்ணிட்டியா?" அப்படின்னு கேட்பாங்க. "அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஹர்ஷா. இன்னைக்கு போனேன் இல்லையா? இந்த மாரி நடந்துருச்சு. ஸோ, அதனால அவங்களே வந்து என்ன ட்ராப் பண்ணாங்க." அப்படி சொல்லுவாங்க. "ஏய் என்கிட்டயே மறைக்காத உண்மை சொல்லு. அவ போம்போது கூட ஒரு மாதிரி பார்த்துட்டு போனாளே, என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்பாங்க. "சீரியஸா எதுவும் இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாரி ஏதாவது நடந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. "நானும் அதுக்கு தான் ஹாப்பியா இருக்கேன். நீ ஹாப்பியா இருக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி, சரி. ஓகே, ஓகே. ஆமா கால் வலி எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்டேன். "பெட்டரா இருக்கு. பட் கொஞ்சம் நல்லா பெயின் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏதாவது ஆயின்மெண்ட் வைக்கவா? இல்ல கிருத்திகாவே வச்சுட்டாங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தான் அன்னைக்கு ஃபுல்லா நைட்டு டின்னர் ரெடி பண்ணுவாங்க. டின்னர் ரெடி பண்ணிட்டு, சப்பாத்தி வித் காளான் கிரேவி சாப்பிட்டுட்டு, ஸோ அப்படியே 2 பேரும் ஜாலியா பேசிட்டு, அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க இவங்க. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, கிருத்திகாவுக்கு அன்னைக்கு நைட் தூக்கமே வராது. அந்த ஒரு டீப் ஐ கான்டாக்ட்ல அவங்களுக்கு எங்கேயோ டிஸ்டர்ப்ட் ஆயிடும். அவங்க கண்ண மூடி படுத்தா, அந்த ஐ கான்டாக்ட் தான் ஞாபகத்துக்கு வரும். அவங்களால சரியா தூங்கவே முடியாது. அந்த ஐ கான்டாக்ட்டுக்கான மீனிங் என்ன? ஏன் என்ன சக்தி அப்படி பார்த்தாங்க? அது நார்மல் லுக் தானா? இல்ல அவங்க மனசுல ஏதாவது இருக்கா? ஏன் அவங்க அப்படி பார்த்தாங்க? அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இப்படி ஒரு தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல, இல்ல அந்த மாரியெல்லாம் எதுவும் இருக்காது. சும்மா அவங்க பார்த்துருப்பாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் புரண்டு புரண்டு படுத்து தூங்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஐ கான்டாக்ட் தான் அகைன் அண்ட் அகைன் அவங்களுக்கு வந்து கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். அப்போ அவங்களுக்கு தூக்கமே வராம, "என்ன சுத்திக்க ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? நீ இந்த மாரிலாம் கிடையாதுல்ல. கரெக்ட் டைம் ஃபாலோ பண்றவளாச்சே." அவங்க ஹோம்ல வளர்ந்தவங்க இல்லையா? ஸோ டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு எந்திரிக்கணும். அத கரெக்ட்டா ஃபாலோ பண்றவங்க. ஒர்க் ஷெட்யூல் வந்து அவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த மாரி தானே இன்னைக்கு ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ் தூங்கு. என்னால முடியல. எப்படியாவது தூங்கிடு கிருத்திகா. ப்ளீஸ் கிருத்திகா. டைம் பாரு எவ்ளோ ஆச்சு? 11:30 ஆயிடுச்சு. இவ்ளோ நேரமா முழிச்சிட்டு இருப்ப? ப்ளீஸ் கிருத்திகா தூங்கிடு. அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்கள பேசிட்டு, தலகாணிய புடிச்சுக்கிட்டு, போர்வைய போத்திட்டு குப்புற கடிச்சு அப்படியே படுத்துருவாங்க. அப்படி இப்படின்னு பெரண்டு ஒரு வழியா தூங்கிடுவாங்க. இந்த ஒரு டயலாக்குக்கு எனக்கு வசீகரா மூவி தான் ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்கு யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆனா அந்த படத்துல விஜய் வந்து ஒரு இது போகும்ல. அ "என்னடா பொத்தி படுத்தாலும் தூக்கம் வரல, புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரல, அந்த கண்ணு எங்கேயோ டிஸ்டர்ப் பண்ணுதோ." அந்த ஒரு டயலாக் ஞாபகம் வந்துருச்சு. சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா. பட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அதனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஓகே ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸோ அவங்களும் படுத்து தூங்கிடுவாங்க. இவங்களும் படுத்து தூங்கிடுவாங்க. நார்மலா பார்த்தீங்கன்னா, மார்னிங் எந்திரிச்சு அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. சக்திக்கு வந்து கால் வந்து பெயின் ஹெவியாயிடும். ஏன்னா பூந்தொட்டி வந்து நல்லா அவங்களுக்கு இருந்ததுனால அந்த இடம் ரெட்டிஷ் ஆயிடும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பெயின் நல்லாவே ஆயிடும். அங்க அவங்களுக்கும் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும். சின்னதா அடிபட்டாலே கஷ்டம். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பூத்தொட்டி விழுந்துச்சு. ஒரு வாட்டி எப்படி இருக்காங்கன்னு போய் கேட்கலாமா? ஐயய்யோ! இவ்ளோ நேரம் நடந்துச்சு. அவங்களோட ஃபோன் நம்பர் கூட வாங்காம வந்துட்டேன் பாரேன். இப்போ அவங்கள எப்படி விசாரிக்கிறது? நேர்ல போய் தான் விசாரிக்கணும். பட் பரவால்ல. ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நம்ம ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போய் சக்திய பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து அவங்க கிளம்பி வருவாங்க. கிளம்பி பக்கத்துக்கு வர வரைக்கும் நார்மலா வருவாங்க. அவங்க வீட்டு பக்கத்துக்கு வந்ததும் அந்த லுக் ஐ கான்டாக்ட் வந்து ஞாபகம் வரும்.
இப்போ போய் பார்த்தோன்னா, நைட் நம்ம தூங்குவோமா, தூங்க மாட்டாங்களா? ஒருவேளை மறுபடியும் சக்தி அந்த மாரி பார்த்துட்டாங்கன்னா, நம்ம நிலைமை என்ன ஆகுறது? இல்ல, இல்ல வேணாம், வேணாம். அதெல்லாம் அவங்கள பார்த்துப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. இல்ல, இவ்ளோ தூரம் வந்துட்டோம். அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்காம போனா நல்லாவா இருக்கும்? பரவால்ல, நம்ம போய் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. மறுபடியும் ஐய்யயோ! ஒரு வேள மறுபடியும் அந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா, ஆ நான் இன்னைக்கு நைட்டும் தூங்க முடியாம போயிடுமே! ஆனா, அவங்க ஏன் அப்படி பார்த்தாங்க? அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? கேட்டுருவோமா? அப்படின்னு யோசிக்கும். வேணாம், வேணாம். அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம போறோம். அவங்க கண்ணையே பார்க்கக்கூடாது. போறோம். அவங்க கால் எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுனா பண்ணி குடுத்துட்டு நம்ம கிளம்பிடணும். ஓகேவா? கிருத்திகா ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் பண்ணணும். வேற எதையும் பண்ணக்கூடாது. போகணும், அவங்கள பார்க்கணும், எப்படி இருக்குன்னு கேட்டு சர்ருன்னு ஓடி போயிடணும். ஓகேவா? சரி, ஓகே, டன், போலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்க பேசிட்டு அங்கேருந்து அவங்க ரூமுக்கு போவாங்க. ரூமுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹர்ஷா அவங்கவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லி எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கிறதுனால அவங்கள லீவ் சொல்லிடுவாங்க. ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு ஹர்ஷா ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க. ஆஃபீஸ் போயிடுவாங்க. இவங்க வந்து டோர் பெல் கிளிக் பண்ணுவாங்க. சக்தி உள்ள இருந்துச்சு. யார் அது இந்த நேரத்துக்கு? ஹர்ஷா தான் போயிட்டாங்களே, இனி யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எந்திரிச்சு கால் நொண்டிக்கிட்டே வந்து பொறுமையா ஸ்லோவா நடந்து வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா, கிருத்திகா பார்த்ததும் ஷாக் ஆயிடுவாங்க. "ஏய் கிருத்திகா, நீங்க எங்க இங்க?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல, நேத்து உங்க கால் அடிபட்டுச்சு. அதான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படி சொல்லுவாங்க. "ஆ ஆ, கொஞ்சம் பெட்டர் தான். பட் பெயின் இருக்கு. அதனால தான் நான் இன்னைக்கு லீவ் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ அப்படியா? சரி சரி. உள்ள வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல இல்ல இல்ல, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் கிளம்புறேன்" அப்படிம்பாங்க. "இல்ல பரவால்ல, உள்ள வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல சக்தி, எனக்கு ஒர்க் இருக்கு. சும்மா நீ எப்படி இவ்ளோ தூரம் வந்துட்ட, ஜஸ்ட் பார்த்துட்டு போறதுக்கு தான் வந்தியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்போ ஜஸ்ட் என்ன பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு கேட்பாங்க. "ஆமா" அப்படிம்பாங்க. "சரி, ஓகே, பரவால்ல. ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம் வா" அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சரி, ஓகே அப்படின்ட்டு அவங்களும் உள்ள வந்துட்டு, மறுபடியும் அவங்க ரூம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு, போய் உட்காந்துட்டு, இவங்க காஃபி வைப்பாங்க. எடுத்து வந்து குடிப்பாங்க. குடுத்ததுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து காஃபி சாப்பிடுவாங்க. காஃபி சாப்பிட்டுட்டு, "ஆமா, எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்பாங்க. "இந்த மாரி" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ அப்படியா? சரி, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டாக் போயிட்டுருக்கும். கொஞ்ச நேரம் ஆனா அவங்க ஃபிக்ஸ் பண்ண மாரி அவங்க ஃபேஸே பார்க்க மாட்டாங்க. எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சக்தி கேட்டுருவாங்க. "ஆமா, ஏன் நீ என் ஃபேஸ் பார்த்து பேச மாட்டேங்கிற? எங்கேயோ பார்த்து பேசுவ" அப்படின்னு. "ச்ச அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, நார்மல் தான்" அப்படி சொல்லுவாங்க. "நேத்து நைட் நல்லா தூங்குனியா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆ ஏன் அப்படி கேட்குற?" அப்படின்னு சொல்லி ஷாக்கா கேட்பாங்க. "இல்ல, உன் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கிற மாரி இருக்கும். தூங்காத மாரி இருக்கு. அதனால கேட்டேன்" அப்படி சொல்லுவாங்க. "சே சே அதெல்லாம் இல்ல. நான் எப்பயும் 10:00 ஷார்ப்பா தூங்கிடுவேன். என்னோட ஹோம்ல இருந்தே நான் இப்படி தான் தூங்கிட்டு இருக்கேன். ஸோ தூங்கிடுவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ அப்படியா? பட் உன் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கே, அதனால கேட்டேன். நீ சரியா தூங்காத மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம்ஹ்ம். அப்படியெல்லாம் இல்ல" அப்படி சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் கிளம்புறேன். எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு" அப்படிம்பாங்க. "ஆ ஆ, சரி சரி கிருத்திகா, நீ கிளம்பு" அப்படிம்பாங்க. கரெக்ட்டா அவங்கள எடுத்துட்டு வந்து டோர் வரைக்கும் விட்டுட்டு, பாய் சொல்லிட்டு, "சரி, ஓகே, நீ பார்த்து ஜாக்கிரதை" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ, இப்போவும் அவங்க போயிடுவாங்க. ஃபோன் நம்பர் வாங்க மாட்டாங்க. ஸ்டெப்ஸ் வரைக்கும் போயிட்டு, இவங்க டோர லாக் பண்ணலாம் அப்படின்ட்டு வருவாங்க. அங்கேருந்து கிடுகிடுன்னு ஓடி வந்து கதவுக்கிட்ட இப்படி டச் பண்ணுவாங்க பாருங்க. பேலன்ஸ் இல்லாம கதவு தான் லாக் ஆகலைல்ல. ஸோ, அவங்களுக்குமே சக்திக்கும் பேலன்ஸ் கிடையாது. இப்ப முன்ன போயிடுவாங்க. போயிட்டு அகைன் கிடுகிடுன்னு ஓடி வந்து கதவ ஜஸ்ட் அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு இப்படி பண்ணுவாங்க பாருங்க. கதவுக்கும் பேலன்ஸ் இல்லாம, சக்திக்கும் பேலன்ஸ் இல்லாம 2 பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் விழுந்துருவாங்க. விழுந்ததும் அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டா ஒரு ஐ கான்டாக்ட் போகும். 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வாட்டியும் சக்தி டீப்பா அவங்கள ஐ கான்டாக்ட் குடுப்பாங்க. ஏன்னா, ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிறதுனால ஐ கான்டாக்ட் குடுப்பாங்க. இவங்களும் எந்த ரியாக்ஷனும் இல்லாம அந்த கண்ணையே பார்த்துட்ருப்பாங்க. இவங்களும் அவங்களையே பார்த்துட்ருப்பாங்க. 2 பேரோடளுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பார்வையிலேயே அவங்களோட ஃபீலிங்ஸ ஓரளவுக்கு ஆ இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கும். அவங்களோட அந்த லுக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கீழ திடீர்னு யாரோ கூப்பிடுற மாரி சத்தம் கேட்கும். ஸோ பக்கத்து வீட்லலாம் நெறைய குட்டீஸ்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ சவுண்ட் வரவும், அப்போ கான்ஷியஸ்க்கு வந்து, "ஓ சாரி சாரி" அப்படி
அதே பொசிஷனில் தான் இருப்பாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. சாரி சாரி அப்படிம்பாங்க. சக்தி உடனே சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு இட்ஸ் ஓகே அப்படிம்பாங்க. சாரி அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படிம்பாங்க. சாரி சரி ஓகே அப்படிம்பாங்க. இல்லை நீங்கள் இன்னும் படுத்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படிம்பாங்க. நீங்கள் எந்திரிச்சா தானே நான் எந்திரிக்க முடியும் அப்படிம்பாங்க. அப்போ ஐயோ! சாரி சாரி சாரின்ட்டு மறுபடியும் அவசர அவசரமா எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு அவங்கள தூக்குவாங்க. அவங்க கீழ விழுந்துருவாங்க. இவங்களும் கீழ விழுவாங்க. லைட்டா அகைன் பார்த்தீங்கன்னா, பட்ட இடத்துல மறுபடியும் அடிபட்டுரும். அடிபட்டதும் மறுபடியும் அவங்களுக்கு பெயின் எடுத்துரும். பெயின் எடுத்தது நம்ம வேணுமோ ஹாஸ்பிட்டல் போலாமா? அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் எது வேணாம். ஆயில்மெண்ட் இருக்கு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஆஃபீஸ் கிளம்பு அப்படிம்பாங்க. ஆ ஆமா. எதுக்கு போயிட்டு மறுபடியும் வந்த? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவங்கள கேட்பாங்க. இல்ல அ கான்டாக்ட் பண்றதுக்கு ஃபோன் நம்பர் வாங்கலான்னு வந்தேன் அப்படி சொல்லுவாங்க. பாரேன் நான் கூட குடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர ஷேர் பண்ணிப்பாங்க. ஷேர் பண்ணிட்டு இவங்க உடனே அவங்க ஃபோனுக்கு ஒரு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகே நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க. சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்மைலிங்கோட வெட்கப்பட்டுக்கிட்டே ஓடி வந்துருவாங்க கிருத்திகா. வண்டியில போகும்போதெல்லாம் அவங்க ஆஃபீஸ் போற வரைக்கும் அதே மைண்ட் தாட் தான். அந்த ஐ கான்டாக்ட் தான் அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். என்ன நடக்குது? அந்த ஐ கான்டாக்ட்க்கு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அவங்களோட ஐ கான்டாக்ட் ஏதோ என்ன பண்ணுது. ஏதோ சொல்ல வருது. ஆனா என்ன சொல்ல வருதுன்னு புரிய மாட்டேங்குது. ஆனா ஏன் அவங்க என்ன அப்படி பார்க்குறாங்க? அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? ஐயோ! நான் இது யார்கிட்ட கேட்பேன்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிக்கிட்டே அவங்களுக்குள்ளே அவங்க புலம்பிக்கிட்டே ஆஃபீஸ் போவாங்க. ஆஃபீஸில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கொலீக் இருப்பாங்க. ஆஃபீஸில க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அப்போ உங்ககிட்ட கேட்பாங்க. "ஏய் இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும்" அப்படி சொல்லுவாங்க. கேளு" அப்படிம்பாங்க. அவங்க பேரு திவ்யா. ம். "கேளு கிருத்திகா" அப்படிம்பாங்க. "இல்ல திவ்யா, ஆக்சுவலி ஒருத்தங்க நம்மள ரொம்ப டீப்பா பார்க்குறாங்கன்னா, அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்?" அப்படி கேட்பாங்க. "ஏய் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி பார்ப்பாங்க. பார்வைக்கு ஓராயிரம் அர்த்தம் இருக்கு. அது எப்படி என்னால கரெக்ட்டா கெஸ் பண்ண முடியும்? அவங்க பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னா, வேணுமா நான் கெஸ் பண்ணுவேன்" அப்படி சொல்லுவாங்க. ஆ அப்போ அவங்க பக்கத்துல "ஆமா, அந்த பார்வை உ உ உன்ன பார்க்கும்போது உன்ன யாராவது அப்படி பார்க்குறாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல ஜென்ரலா கேட்டேன்." "ஏய் உண்மைய சொல்லு. யாராவது உன்ன பார்க்குறாங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. "ச்சீ! அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நேத்து ஒரு மூவி பார்த்தேன். அதுல அந்த ஒரு பார்வை குடுப்பாங்க. அதனால கேட்டேன்." "அதுவா? பார்வைக்கு நெறைய மீனிங் இருக்குப்பா. கோவமான மீனிங் இருக்கு, பாசமான மீனிங் இருக்கு, வெறுப்பான மீனிங் இருக்கு, கவலையான மீனிங் இருக்கு, ரொமான்டிக்கான வியூஸ் பார்வை இருக்கு, எதிர்பார்ப்போட வியூ இருக்கு. என்ன சொல்றது? கொஞ்ச நேரம் கெஞ்சுற மாரி கூட பார்க்குற பார்வையில இப்படி ஓராயிரம் அர்த்தம் இருக்கு. அது யாருக்கிட்ட இருந்து யார்கிட்ட போகுதோ அவங்களுக்கு மட்டும் தான் புரியும் அந்த பார்வையோட அர்த்தம். 3 பெர்சனுக்கு வந்து அது புரியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன்டி பார்வையில இவ்ளோ இருக்கா?" அப்படின்னு கேட்பாங்க. "நீ சின்ன பிள்ளை இன்னும் வளரல. வளர்ந்தா உனக்கு தெரியும்" அப்படிம்பாங்க. அப்படிம்பாங்க திவ்யா. "சீரியஸா திவ்யா, கிருத்திகா, பார்வைக்கு ஓராயிரம் அர்த்தம் இருக்கு. அது போத் பெர்சன் 2 பெர்சன் யார் பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் அது எந்த விதமான பார்வை அப்படிங்கிறது புரியும். 3 பெர்சனுக்கு புரியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. "உன்னை யாரோ பார்த்துருக்காங்கன்னா சொல்லு, நான் வேணுமே ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "அவ்வளோ சீனெல்லாம் இல்லை. நீ போய் வேலைய பாரு போ. மேனேஜர் வராங்க பாருங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. இவ ஒருத்தி சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, சரி ஓகே நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு அவங்களும் போய் அவங்க ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களும் ஒர்க் பார்த்துக்கிட்டு அந்த ஒரு மூமெண்ட்டையே நினச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனா அது புரிய மாட்டேங்குது. அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யார்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுப்பேன்? அவங்க ஏன் என்ன அப்படி பார்த்தாங்க? என்ன கிருத்திகா உன்னையே இப்படி புலம்ப விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டான்னு ஒரு ஃபோன்ல வந்து மெசேஜ் சவுண்டு கேட்கும். மெசேஜ் வந்து யார்ரா இது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. சக்தி தான் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆ ஹாய் கிருத்திகா, நான் உன் நம்பர் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. அத பார்த்ததும் இவங்களுக்குள்ள ஒரே ஹாப்பியா இருக்கும். அவங்களையே அறியாம அவங்க சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்குள்ள ஸ்மைல் வந்துரும். ஸ்மைல் வந்ததும், "ஆ ஆ ஓகே. நானும் உன் நம்பர் சேவ் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த ரிப்ளை பார்த்ததும் அவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும்.
பட் அகைன் என்ன பேசலாம் அப்படின்னு 2 பேருக்குமே தெரியாது. இவங்களும் அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வருமான்னு வெயிட் பண்ணுவாங்க. அவங்களும் இவங்ககிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வருமான்னு வெயிட் பண்ணுவாங்க. பட் 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஸ்மைல் மட்டும் இருக்கும். இந்த எதிர்பார்ப்போடையே அந்த மெசேஜே ஃபோனையே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ பண்ணுவாளா? அப்புறம் பண்ணுவாளா? இதை பண்ணுவாளா? இதை பண்ண மாட்டாளா? அது சாப்பிட்டாலா இல்லையா? நீ ஏதாவது கேட்குறாளா? எதுவும் கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அகைன் திவ்யா வந்து இவங்கள பார்த்துட்டு, என்னடி உனக்குள்ளேயே நீ புலம்பிகிட்டு இருக்க? என்ன விஷயம்? காலையில் வேற ஐ கான்டாக்ட் பற்றி கேட்ட, இப்போ என்னடானா நீயா புலம்பிகிட்டு இருக்க? என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ சீன் இல்லை தாயே, எதுவும் இல்லை, சும்மா தான் அப்படி சொல்லுவாங்க. இல்லையே, கண்டுபிடிக்கிறேன், என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், என்கிட்டயே மறைக்கிறல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை திவ்யா, நீ இப்போ உன் வேலையை பார்க்குறியா? இப்போ நீ போறியா இல்லை நான் மேனேஜரை கூப்பிடுவா? இதையே சொல்லி என்னை மிரட்டிடுரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ மாட்ட தானே போகிற, அப்போ நான் யாருன்னு காட்டுறேன்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு நார்மலாக போயிடுவாங்க. ஈவினிங் ஆகிடும். சக்தி கிட்டேருந்து எந்த மெசேஜும் வராது. இவங்க கிட்டேருந்து அவங்க போகுது. ஏன் இவங்க ஒரு மெசேஜ் கூட பண்ணலை? பண்ணியிருக்கலாம்ல. நம்பர் சேவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்காக ஒரு மெசேஜா? என்ன இப்போ வரைக்கும் பண்ணல? மணி 8 மணி ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் பண்ணலை. காலையில் ஒரு மெசேஜ் பண்ணாங்க. நாமளே பண்ணிடுவோமா? ஏதாவது நினைப்பாங்களோ? ஏதாவது சொல்லிடுவாங்களோ? இல்லை பரவாயில்ல, எப்படி இருக்குன்னு கேட்டுருவோமா? கேட்போமா கேட்க வேணாமா? பார்த்துக்கலாம் போ, என்ன வேணாலும் நினச்சிட்டு போகட்டும், பெயின் எப்படி இருக்குன்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் எடுத்து டைப் பண்ணிடுவாங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிடுவாங்க. டெலிட் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டான்னு வரும், ரூமுக்கு வந்துட்டியா அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். டான்னு சத்தம் கேட்கும். படப்படப்படப்படன்னு உடனே எடுத்து பார்ப்பாங்க. பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம். அவங்க கட்டில் அப்படியே ஒரு ஐயோ மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக அந்த மெசேஜை பார்த்துட்டு உடனே வந்துட்டேன், ரீச் ஆகிட்டேன் இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஃப்ரெஷ் ஆகிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் இல்லை, இனிமேல் தான். ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணிகிட்ருக்க? டைம் ஆச்சு பாரு. சரி ஓகே, நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா இருக்கேன், என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்னு போட்டுருவாங்க. இவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷனை அப்படியே முடிப்பாங்க ரொம்ப ஹாப்பியோட. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்துன்னா அகைன் சொல்கிறேன், ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரியை நான் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். கேட்குற நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.